வணக்கம் அன்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஹோமத்துக்கு மகா பெரியவா வரேன்னு சொல்லிட்டு வரலையே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா பெரியவா அப்படின்னு செல்லம்மா பாட்டி மகா பெரியவாளை பார்த்து கேட்குறா. மகா பெரியவா சொல்றார், நான் உங்காத்து ஹோமத்துக்கு வரலன்னு யார் சொன்னா? நான் தான் வந்தேனே. பூர்ணாவதி நடக்கையில் ஒரு ஆள் உயரத்துக்கு ஜுவாலையில் மகா பெரியவா வந்தார். அந்த வயசான பாட்டிக்கு மகாபெரிவா மேல அளவே இல்லாத பக்தி. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாதாரணமாக மகாபெரியவா தன்னை அழைப்பவர்கள் வீட்டுக்கு சென்று பூர்ண கும்பம் பெற்றோ பெறாமலோ கூட தன் திருவடிகளை அவர்கள் வீடுகளில் பதித்து வந்த காலகட்டம் அது. எனவே அந்த செல்லம்மா பாட்டிக்கும் தன் வீட்டில் நடக்கும் ஹோமத்துக்கு மகா பெரியவா நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று ஒரு ஆசை. அதனால மகா பெரியவாட்ட போய் சொல்றா, ஆத்துல நடக்க போற ஹோமத்துக்கு மகா பெரியவா நேர்ல வந்து கலந்துண்டு ஆசீர்வாதம் பண்ணினா ரொம்ப பாக்கியம் அப்படின்னு. மகா பெரியவாவும் அதுக்கென்ன, நிச்சயமா வரேன் அப்படின்றார். ஹோமத்தன்று பாட்டிக்கு இருப்பே கொள்ளவில்லை. இப்போ வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே கடைசியில் பூர்ணாவதி கூட பூர்த்தி ஆயிடுத்து. மகா பெரியவா வரவே இல்லை. பாட்டிக்கு துக்கம் ரொம்ப தாங்கலை. ஆனாலும் பிரேமையும் பக்தியும் போயிடுமா என்ன? ஹோம ரக்ஷையையும் தீர்த்தத்தையும் எடுத்துட்டு ஸ்ரீமடத்துக்கு போனா. உள்ளே அப்பிக்கொண்டிருந்த சோகம் முகத்தில் பிரதிபலித்தது. தன் ஆதங்கத்தை மகா பெரியவாளிடம் சொன்னாள் செல்லம்மா பாட்டி. பெரியவா வரேன்னு சொல்லிட்டு வரலையே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா பெரியவா அப்படின்னு கேட்டா. மகா பெரியவா அழகாக சிரித்தார். நான் உங்காத்து ஹோமத்துக்கு வரலன்னு யார் சொன்னா? நான் தான் வந்தேனே. சிவா பெரியவா வந்தேலா? இந்த மட ஜென்மத்துக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா செல்லம்மா பாட்டி. ஹோமத்தை யாராவது போட்டோ எடுத்தேலா அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. எடுத்திருக்கா பெரியவா அப்படின்னு சொன்னா செல்லம்மா பாட்டி. அதை பிரிண்ட் போட்டு பாரு, அப்புறமா நான் வந்தேனா வரலையான்னு உன்னோட குத்த பத்திரிகையை வாசி அப்படின்னு சொன்னார் மகா பெரியவா சிரித்து கொண்டே. சொல்லிவிட்டு பிரசாதமும் கொடுத்தார் செல்லம்மா பாட்டிக்கு. பூர்ணாவதி நடக்கையில் அந்த ஜுவாலை நன்றாக ஓர் ஆள் உயரத்திற்கு எழுந்திருக்கிறது. அதோடு அந்த ஜுவாலையில் மகா பெரியவா தண்டத்தோடு நிற்பது போல் எரிந்து கொண்டிருந்தது. அப்படி அந்த ஆங்கிள் பார்த்தால், இப்படி இந்த ஆங்கிள் பார்த்தால் என்று எந்த விதமான கெஸ்ஸிங்கும் இல்லாமல் பார்த்ததுமே பளிச்சென்று அந்த பரஞ்சோதி அங்கே ஹோமகுண்டத்தில் ஆவிர்பவித்திருப்பது சாதாரண ஜென்மங்களின் கண்களுக்கு கூட தெரிந்தது. அந்த போட்டோ இன்றும் சேலத்தில் உள்ள மகாபெரிவா கிரகத்தில் உள்ளது. பக்தர்களுக்கு கொடுத்த வாக்கை பகவான் மறுப்பாரா என்ன? அந்த தேஜோமயமான அக்னி ரூபம் என்றும் நம்முள் காட்சி கொடுத்து கொண்டிருக்க மகாபெரிவாளுடைய பாதங்களில் விழுந்து சரணாகதி பண்ணுவோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.